அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமாக செய்தி வெளியிட்ட புதிய தலைமுறை ஊடகம் இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. காலங்காலமாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுகக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஏற்கனவே 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக மாறிய பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சியை உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மக்களிடையே கருத்து கணிப்பு நடத்துறோம் அல்லது மக்களிடையே மக்கள் கருத்து எடுக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா, சீமான் ஒரு தலைவர் இருக்காரா அப்படின்னு கேட்ட காலம் போகி தற்போது என்னுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு, என்னுடைய ஓட்டு சீமானுக்கு அப்படின்னு சொல்ற சூழல் உருவாகி இருக்கு. அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் சீமானுடைய உழைப்பாகவும் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோட உழைப்பாகவும் தான் பார்க்கப்படுது. இப்போ இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு கடின உழைப்பால உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு ஒரு அடித்தளமாக சீமான் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா நாமே மாற்று அப்படின்றதா தான் இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இப்ப வரைக்கும் களத்துல தனித்து நின்று போட்டுட்டு இருக்காரு. இதுவே மக்களிடையே சீமான் மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இந்த முறை நாங்க நிச்சயமாக சீமானுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சீமானுக்கு துளியும் ஆதரவு கொடுக்காத ஊடகங்கள் தற்போது இப்படி தேர்தல் நேரத்தில் சீமானுக்கு சாதகமாக நியூஸ் வெளியிடுறதே சீமான் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு ஊடகம் கூட பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறுவே இருந்துட்டு இருக்கு. முதல் தடவையாக நடக்க போற மக்களவை தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் மாறி மாறி பிரச்சாரத்தில் ஈடுபடுறதும் அதற்கு பிறகு நிறைய பணப்பட்டுவாடா நடக்கிறதும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கும் போது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கட்சி குறித்தும் திமுக கட்சி குறித்தும் விமர்சிக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எல்லா ஊடகங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர்ல ஆரம்பிச்சு இன்ஸ்டா, யூடியூப், டிவி அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தற்போது பாஜக கட்சியால எவ்வளவு பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகுது அப்படின்றதுல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு இந்த மிஷின்ல ஓட்டு போடுற முறையை எல்லா நாடுகளுமே விட்டுட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு விடாம இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இந்த மிஷினை ஹேக் செய்ய முடியும். அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது பாஜகக்கோ இல்ல திமுகக்கோ விழுற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த தற்போது புதிய தலைமுறை ஊடகம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இன்றி அப்படியே வெளியிட்டிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏற்கனவே திமுக கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஊடகங்களுக்குமே ஒரு பெரிய மிரட்டலை கொடுத்த பிறகு பார்த்து தான் அனைவருமே செய்தியை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் புதிய தலைமுறை இந்த மாதிரி நியூஸை போட்டிருக்கிறது அப்படின்றது பாஜக மற்றும் திமுகவை தைரியமாகவே பகச்சிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது. இதனாலேயே மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கு ஆதரவு செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த தேர்தல் சூழல் சீமானுக்கு சாதகமாக முடியுமா முடியாதா அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.